வாழ்வோம் வாழ வைப்போம். சித்தர்கள் அருள்குடில் அறக்கட்டளை குரு மா அப்பன் அவர்கள் அருளால் அவரது சீடராகிய காதி லட்சுமராசு வேணும்னா அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகா. உடம்பையும் உடம்பால் நடத்துகிற மூச்சையும் ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரம் முறையாக வாத பித்த கபத்தன்மையில் இயக்கினா, மற்றதெல்லாம் முறையோடு சேர்த்துனா உள்ள காலம் வரை உடம்புக்கு உபதிரம் இல்லை, மனதிற்கு உழப்பல் இல்லை, செய்கிற காரியத்துக்கு குறைவில்லை, நல்லா நடக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மகப்பேறு விஷயங்கிறது இன்றைய சூழலில் அதிகமாகிருச்சு, இல்லாமல். ஆனால் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இருந்திருக்கு. எங்கேயாவது ஒருத்தர் 2 பேருக்கு தான் இருந்திருக்கு மகப்பேறு இல்லாமல் இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் இருபாலர்கிட்டையும் விஷயம் இருக்குது. எப்படி பெண்களுடைய கர்ப்பப்பையில் வாய்வு, சூடு, கபத்தன்மை இதெல்லாம் இருந்து மாதவிடாய் முன்பின் இருந்தால் அதில் ஏற்படும். ஆனால் அது எளிய முறையில் சுத்தம் பண்ணிக்கலாம். மகப்பேறு அதாவது அந்த கர்ப்பப்பை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய எளிய முறை பார்த்தீங்களா இருக்குது. அதே சமயத்தில் ஆண்களுடைய தன்மையும் தெளிவாக திடமாக இருக்கும். எல்லா சித்தரும் சொல்லியிருக்காங்க. பல இன்றைய காலத்துக்கு கொஞ்சம் முற்பட்ட பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. நாதம் அப்படிங்கிறது தென்னின் இடத்துல காம உணவில் அந்த சுகத்தில் வெளிப்படுற இதுக்கு பேர் நாதம்னு சொல்லுவாங்க, சுரோனிதம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆணுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா விந்துன்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்களா, சுக்கிலம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் சேரணும். எப்படி சேரணும்? தாம்பத்தியத்தில் முறையாக இருந்து திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு. காம சுகம்னு தான் சொல்லியிருக்காரு, காம சோர்வுன்னு எந்த இடத்துலையும் சொல்லு. ஆனால் எல்லாரும் சோர்வு பண்ணிக்கிறோம். என்ன காரணம்? அந்த இடத்துல நம்ம எதை உடம்பு, மூச்சு, மனசு, செயல் ஒன்று சேர இடம் அது ஒரு இடத்துல தான் எல்லாம் ஒன்று சேரும். பார்த்தீங்களா? அது ஒன்று சேரும்போது இருபாலருடைய தன்மை அந்த அந்த சேர்க்கு தாம்பத்தியத்தில் அந்த தன்மையோட ஈடுபட கொஞ்சம் வெளிச்சமாக நான் சொல்கிறேன். ஈடுபட ஆழ்ந்த மூச்சு தான் நடக்கணும். மாதிரியே அவசர மூச்சு நடக்கவே கூடாது. நான் சொல்லலை, குரு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஆழ்ந்த மூச்சு நடக்கணும். அப்போ ஆழ்ந்த மூச்சு அப்போ எப்படி இணையணும்னு ஒன்று இருக்குது. இதை தவறாக யாரும் நினைக்காதீங்க. இன்றைக்கு எத்தனையோ வாழ்க்கையில் பிரச்சனைகள் இதனால் ஏற்படும். அதனால் அந்த ஆழ்ந்த மூச்சு வரணும்னா செயற்கையில் அந்த தன்மையோடு இருக்கணும் 2 பேர். அது இருக்கிறப்போ என்ன ஆகுன்னா இந்த சுகம் பெறுவதுங்கிறது நாதம் வெளிப்படணும். பெண்ணிலிருந்து கர்ப்பப்பையிலேருந்து அந்த பையிலிருந்து வெளிவர்ற யோனிவாசல் வெளிவர்றப்போ ஆண்குறியிலிருந்து பதிகிற இது விந்து நாதத்தில் விந்து பதிஞ்சுக்கணும். கர்ப்பப்பைக்குள்ளே போய் சேர்ந்துக்கணும். சேர்ந்தால் எந்த மருந்தும் தேவையில்லை. அதைத்தான் சொல்கிறார். முறையான பெண்ணும் முறையான ஆணும் மோகமுற்றால் மோசமில்லை, கரு அங்கு தரிக்கும். இடமோடினால் பெண், வளமோடினால் ஆண். இதை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. உண்மை. என்னுடைய முறையில், குரு தந்த முறையில் மகப்பேறு எத்தனையோ வாரத்துக்கு ஆகிருக்கு. 1 2 ஆகாமையும் போயிருக்கு. ஏன்னா நான் எல்லாம் தெரியலையல்ல, நல்ல முறையில் எல்லாத்துக்கும் ஆகிருக்கு. ஆகவே இந்த மகப்பேர் அடைய கூடுமான வரை 2 பேருமே உடம்பை கொஞ்சம் பக்குவப்படுத்துங்க. உணவுகளை பக்குவப்படுத்துங்க. உணவு உண்ணும் முறை காலை, மதியம், இரவு. இது எல்லாத்தை விட பகல் சேர்க்கை ஆகாது, தாம்பத்தியம் ஆகாது. அது உடம்புடைய பலகீனத்தை கொடுக்கும், உடம்பு பாரத்தை ஏற்றி விட்டுரும். இரவு உண்ட பின் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் இருந்து தான் தாம்பத்திய பார்ப்போம். அது இருந்தால் தானே ஜெனரேஷன் எல்லா ஜீவராசிக்குமே. அதனால் அப்படி இருக்கணும். சரி, இதுக்கு ஒரு 2 பேர்த்துக்கு ஒரு உணவு முறை ஒன்று சொல்லிடுவேன். அதாவது எதையுமே அவசரத்தில் இருக்காதீங்க. அவசரமாக எதுவுமே இருக்காதீங்க. அதே சமயத்தில் கூடுமான வரை உஷ்ணமான பதார்த்தங்களை
உஷ்ணம்னா ஜூடாக இருக்கிறது மட்டும் உஷ்ணம் நினைக்காதீங்க. பல விதமான உணவுகளே உஷ்ணம் என்ற வாயு தன்மை இருக்குது, பித்தத்தன்மைக்கு குளிர்ச்சி தன்மை எல்லாம் இருக்குது. அதை அறிந்து சாப்பிட்ற முறை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது மாதிரி சாப்பிட்டா சத்து நீர்கள் உள்ள நிறைய உருவாகும். அந்த சத்து நீர்லேருந்து உருவாகிற ரத்தம் தெளிவாக சுத்தமாக இருக்கும். அந்த அதிலிருந்து தான் பெண்ணுக்கு நாரமும் ஆணுக்கு விந்து உருவாகுது. அது எப்படி இருக்கணும்னாங்க, பசமாறு இருக்கணும். இந்த பசமாறு இருக்கிற சேரும்போது கருக்குழிக்கு நம்ம ஜீவசத்து நீரான விந்து நாரமும் போய் சேரணும். சேர்ந்தோம்னா உடனே வாசல் மூடிக்கும். கருப்பையினர் முழுசாக போய் பதிகிறப்ப இந்த சுகத்தை அரைஞ்சிட்டாங்கன்னா அப்படியே தனிமையை நல்லா சுகத்தில் அப்படியே இயல்பாக அமைஞ்சிக்கும். கருக்கு குடிக்கும் முடியும், எல்லாராலையும் முடியும். ஒன்று வேணாம், இந்த பூமிக்கு என்ன வயசாச்சு, இந்த நில உலகத்துக்கு என்ன வயசாச்சு, எத்தனையோ காலம் மழை பெய்யாமல் காஞ்சு கிடக்கு. ராத்திரிக்கு நல்ல மழை, நல்ல பெருசாக வேண்டாங்க, கொஞ்சம் நேரம் ஜர 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 அப்படின்னு பேச ஒரு 10 நிமிடம் பேஞ்சாலும் கூட காலையில் பாருங்கள் காஞ்சு போன புல்லும் கூட பச்சையாக நிற்கிறல்ல. இந்த பூமித்தான் இத்தனை ஆண்டுகள் ஆயும் கூட நான் ஜீவராசிகளை உற்பத்தி பண்ண மாட்டேன்னு சொல்லுச்சா? அப்போ அதுக்கு என்ன வேண்டி இருந்தது? நீர் வேண்டியது இருந்தது. எந்த நீர்? வான் நீர். அப்போ வானுங்கிறது யார்? ஆணு. பூமித்தாய் பெண்ணு. ஆகவே இந்த நாரை வந்து சரியாக பக்குவம் பண்ணணும். அதுக்கான உணவுகளை நீங்கள் தினமும் என்ன செய்யணும்னா, கூடுமான வரை ஏதோ ஒரு கீரையை தினம் சேர்க்கணும். கீரை தனியாக செய்யணும். இந்த பருப்பில் போடுங்க, சாம்பாரில் போடுங்க, பொரியலில் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலை எல்லா இடத்துலையும் இருக்குது, கொத்துமல்லி தலையும் இருக்குது, முருங்கைத்தலையும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க, நிறைய போடணும், கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. அது அந்த 2 பேருடைய தன்மையை பலம் பண்ணி குடிக்கிறதுக்கு இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்குது. நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். கடைப்பிடிச்சிட்டு கூடுமான வரை உங்களுடைய 2 பேர்த்தினுடைய தாம்பத்தியம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆனந்த பேர் தன்னை 2 பேரும் மறந்த நிலைமைகளுக்கு கொண்டுட்டு போயிடும். முடியும், எல்லாராலையும் முடியும். அது மாதிரி இருங்க. அந்த நாடை இந்த கருத்தையில் பதிஞ்சு இந்த உலகத்தில் இனிமேல் யாரும் மகப்பேர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. மகப்பேர் அடையணும். என் குருவர்களால் சித்தர்களை பேரந்தோட இறை ஆற்றலால் நான் வேண்டிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய முறை இருக்குது. சந்தர்ப்பம் வரும்போது எல்லாருக்கும் தெரிவிப்போம். நன்றி, வணக்கம். உயிர்ப்பு தியானம் உடம்பையும் உடம்பான மூச்சும் பார்த்து ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரம் போதும். அதில் முதல் நிலை பயிற்சி நிறைய முறைகள் இருக்குது. முதல் நிலை பயிற்சி, அந்த முதல் நிலை பயிற்சிகளில் விடு அகம் முதல் 1வது பயிற்சி, 2வது பயிற்சி முக அக அறிவது, 3 நாசினா, 4 ஊப்பகம், 5 அகபரிமளம், 6 காயமாறுதல், 7 வழிப்புள்ளினம், 8 மெய்ச்சுடர், 9 இயற்கை இறைவழி வடிவல் முறை. இந்த 9 கொடுக்குறோம். இந்த 9மே செய்யறதுக்கு முன்னால் இந்த கண்ணாடி போட்டிருந்த படிங்க, எடுத்து போட்டு படிங்க. காது கேட்கும் தன்மை, சுவாசம் எந்த துவாரத்தில் எப்படி நடக்குது, சூடு எப்படி, வாயில் ஈரப்பசை, கையில் தோல் முடியும் பாருங்க. உங்கள் மனசு எப்படி இருக்குது, உடம்பு எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு முன்னால் முகத்தில் உங்கள் செல்லுலேயே வச்சு பாருங்க. செஞ்சு முடிச்ச பிறகு இந்த பலனெல்லாம் பார்க்க நிச்சயமாக மாறுதல் நல்ல பலன் கிடைக்கும். எல்லாரும் கலந்து இனிமேல் உடம்புக்கு இத்தனை பலன் கிடைக்கிறப்ப நோய் வருமா? இயல்பான தூக்கம், மற்ற செயல்களும் நல்ல தெளிவான முறையில் இருக்கும். நன்றி, வணக்கம். உயிர்ப்பு தியான யோகா நேரடி பயிற்சி வகுப்பு உடுமலை அருகே அமைந்துள்ள சித்தர்கள் அருள்குடில் அறக்கட்டளையில் வருகிற நவம்பர் மாதம், அதாவது 16/11/2025 அன்று காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த நேரடி பயிற்சி வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பிற்கு முன்பதிவு செய்ய 99
40949796 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி.